ஓகே கைஸ், டுடேஸ் கொஷின் இஸ் மயோமெக்டமி. யூட்டிரஸ்க்கு எந்த பாதிப்பும் வராமல் யூட்டிரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பேர் தான் மயோமெக்டமி. இதை நம்ம யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்டிலாக இருக்கக்கூடிய உமனுக்கு, இல்லை அந்த உமன் சைல்டு பியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு யூட்டிரஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 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 ப்ரொசீஜர் பண்ணலாம். ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் இஸ் பெட்டர்னு சொல்கிறாங்க டோனர் டிரான்ஸ்ஃபியூஷனை விட. அவங்க இன்ஃபர்டிலாக இருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிக்கான மற்ற காசு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஷூ பண்ணலாம். மயோமெக்டமி எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஓவிலேட்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா பிளட் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டைலட்டேஷன் அண்ட் கியூரேட்டாச் ப்ரொசீஜர் வச்சு எண்டோமெட்ரியல் கேன்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடணும். ஓகே, லெட்ஸ் கம் டு த ஸ்டெப்ஸ். அப்டோமினல் கேவிட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபெனன் ஸ்டைல் இன்சிஷன் போடணும். ஃபெனன் ஸ்டைல் இன்சிஷன் அப்படின்னா என்னென்னு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இன்சிஷன் எப்போ போடணுன்னா 16 to 20 வீக் சைஸ் யூட்ரஸ் இருந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய யூட்ரஸாக இருந்து நம்மளால் எவ்வளோ சைஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பேராமீடியன் இன்சிஷன் போடலாம். யூ நீட் டு பி கேர்ஃபுல் நாட் டு இன்ஜூர் த பிளாடர். பெல்விக் ஆர்கன் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். அந்த மயோமெக்டமி நம்மளால் பண்ண முடியுமா, ஃபிசிபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. யூட்ரஸில் எங்கே இன்சிஷன் போடணும் அப்படின்னா ஆன்டீரியர் யூட்ரைன் வாலில் தான் இன்சிஷன் போடணும். ஹெமரேஜை கண்ட்ரோல் பண்ண மயோமெக்டமி கிளாம்ப் யூஸ் பண்ணணும். கேப்சியூலில் ஒரு இன்சிஷன் போட்டு ஃபைப்ராய்டை வெளியெடுத்துடணும். அந்த ப்ராசஸ் பேர் என்யூக்ளியேஷன். என்யூக்ளியேஷனுக்கு மயோமெக்டமி ஸ்க்ரூ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். என்யூக்ளியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீமோஸ்டாசிஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும். விசரல் ஏரியாஸை வந்து ப்ராப்பராக பெரிட்டோனைஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் கவர் பண்ணியிருக்கணும் பெரிட்டோனியம் வச்சு. ஸோ தட் அட்கேஷன் வராமல், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அட்கேஷன் வராமல் தடுக்க முடியும். ஓகே, தட்ஸ் இட். இந்த கொஷின் கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். டாட்டா பாய்.